குழந்தைகள் பிறப்பில் வந்து சில பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் வந்து என்னோட ஏஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்னோட அதில் இருக்க என்ன ஒய்ஃபாக நடிச்ச அந்த கேரக்டர் கொஞ்சம் சின்ன வயசு வயசு. கம்மிங்கனால அதனால அந்த கடைசி பையனோட ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வந்து அது வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறாங்கிற அந்த மாதிரியான ஒரு இதுக்காக வந்து அந்த இது சூஸ் பண்ணாங்க. நார்மலாக வந்து ரெகுலர் கேசஸ் தான் ஹேண்டில் பண்ணுறது. ஓகே. எனக்கு வந்து ஐ எம் டீச்சிங் இன் லா யூனிவர்சிட்டி லாக். ஓகே. ஆஸ் அ கெஸ்ட் லெக்சரர். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறத ஐ வில் பி ஸ்பாயிலிங் மை டியூட்டி. பட் லாயராகவே நடிச்சது ஒரு படம் இருக்குது 2000. லாயரா நடிச்சதை விட மோசமான லாயரா. இல்ல லாயரா இருந்துகிட்டு லாயரா நடிக்கிறதுன்றது வேற. பட் ஆனா அடுத்த லெவல்ல ஜட்ஜ் அதுக்காக அது ஏதோ இதுலையாவது நடிச்சிட்டு போமே அப்படின்னா நேரில் ஆகிறதுக்கான அந்த காலகட்டத்தை தாண்டிட்டோம். வெப் சீரிஸ் நல்லதும் இருக்குது, அதில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சென்சார் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க நம்ம ஆட்கள் இன்னும் கொஞ்சம் சில கொச்சையான இல்லை வல்கரான வார்த்தைகளை யூஸ் பண்ணாக்கா ஜனங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு இவங்களாம் ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வளர்த்து விடுறாங்க. நீங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பல ஆர்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய முழு திறமையை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி பண்ணக்கூடிய மாதிரியான கேரக்டர் வந்து நர்த்தகி படத்துல உங்களுக்கு அந்த கேரக்டர் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலரா ஓரளவுக்கு உங்களுடைய கேரக்டரோட அந்த பட வாய்ப்பு எப்படி வந்தது? அண்ட் அந்த நர்த்தகி படத்தோட வாய்ப்பு வந்து அந்த அவங்க டைரக்டர் விஜய் பத்மா வந்து அந்த டீமே எனக்கு வந்து பர்சனலாக பழக்கமான டீம். அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு. ப்ரொடியூசர், டைரக்டர், அந்த டீம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து பர்சனலாக. காரணம் என்னென்னா அந்த கம்பெனிக்கு அந்த நேரத்தில் நான் லீகல் அட்வைஸராக இருந்தேன். ஓகே. அதனால வந்து அந்த கேரக்டர் எனக்கு வந்துச்சு. நான் மற்றபடி வந்து எனக்கு தான் கொடுக்கணுன்ற எண்ணத்துலலாம் அவங்களால இந்த ஒரு சண்டை தெரிஞ்ச சண்டை போடக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி ஏதாவது யூஸ்வலாக வந்து இந்த குழந்தைகள் பிறப்பில் வந்து சில பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் வந்து என்னோட ஏஜ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்னோட அதில் இருக்க என்ன ஒய்ஃபாக நடிச்ச அந்த கேரக்டர் கொஞ்சம் வயசு கம்மிங்கனால அதனால அந்த கடைசி பையனோட ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வந்து அது வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறாங்கிற அந்த மாதிரியான ஒரு இதுக்காக வந்து அந்த இது சூஸ் பண்ணாங்க. ஓகே. அது நான் தான் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி. பட் அந்த ஒரு என்னன்னா என்னை தவிர வேற யாராவது அந்த சிலம்பம் அது இதெல்லாம் ஆடி இருக்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக யூஸ்வல் நேச்சுரலாக இருந்திருக்காது. இல்ல நான் அதுக்காக தான் கேட்டேன் நான். ஏன்னா அதுல வந்து நீங்க அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸா போச்சு. எனக்கு கொடுக்கறதுக்கு அது ஈஸியா அமைஞ்சது. ஓகே. இல்லாட்டா அது அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க தேடி இருக்கணும். ஓகே. பக்கத்துலயே இருந்ததுனால ஈஸியா போச்சு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே எப்படி இருந்தது அந்த கேரக்டர்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த படம் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கணும். என்னன்னு தெரியல, அவ்வளோதான். டைம். எஸ். அதுவும் உண்மையில நல்ல கதை, நல்ல ஆர்டிஸ்ட் வேல்யூ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதில் வந்து அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் உண்மையில நல்லா நடிச்சிருந்தாங்க. என் பொண்ணு தான் அந்த படத்துப்படி பையனாக இருந்து பொண்ணாயிட்டாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதாவது ஒரு பக்கம் லீகல் அட்வைசராக நிறைய கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கம்பெனிஸ்க்கு லீகல் அட்வைசராக 2-3 கம்பெனிஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து ரெகுலர் கேசஸ் தான் ஹேண்டில் பண்ணுறது. எனக்கு வந்து ஐ எம் டீச்சிங் இன் லா யூனிவர்சிட்டி. ஓகே. ஆஸ் அ கெஸ்ட் லெக்சரர். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறத ஐ வில் பி ஸ்பாயிலிங் மை டியூட்டி. எனக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்குது டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இனிமேல் என் வயசில் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்ரேஷன் வந்து ப்ரிப்பேர்டாக இப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனாக ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. அது நான் இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக பார்க்குறேன். அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஜென்ரேஷனாக இருக்கட்டும்ங்கிறது நான் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாங் வித் த சப்ஜெக்ட் கொஞ்சம் அப்டேட்டட் நாலேஜையும் கொடுக்கறதுக்கு என்னால் முயற்சிகள்லாம் பண்ணிட்டு வரேன். ஓரளவுக்கு சக்ஸஸும் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஸோ லாயராக இருந்துக்கிட்டு ஜட்ஜாலாம் வேறு நடிச்சிருக்கிறீங்களே, அது எப்படி இருந்தது? ஜட்ஜாக ஒரே ஒரு படத்தில் இருந்துச்சு. ஆமாம், அது ஜஸ்ட் லைக் தட் கூப்பிட்டாங்க, ரைட்டு. பட் லாயராகவே நடிச்சது ஒரு படம் இருக்குது 2000.
லாயரா நடிச்சதை விட மோசமான லாயரா. இல்ல லாயரா இருந்துகிட்டு லாயரா நடிக்கிறதுன்றது வேற. பட் ஆனா அடுத்த லெவல்ல ஜட்ஜ் அதுக்காக அது ஏதோ இதுலயாவது நடிச்சிட்டு போமே அப்படின்னு தான். வேற ஏதாவது நேர்ல ஆகிறதுக்கான அந்த காலகட்டத்தை தாண்டிட்டோம். சரி இந்த மாதிரியாவது பண்ணுவோமே. ஓகே. வால்மீகி பார்த்தீங்க, அதான் எஸ். தெரியும். ஆனா அதுலயும் வந்து நியாயமான ஜட்ஜா இருக்கும். ஆமா. ரொம்ப ஒரு எதார்த்தமான ஒரு ஜட்ஜ். நல்ல ரிஃபார்மேட்டிவ் ஆமா. பிலாசபி கொண்டு வருவேன் நான் அதுல. சூப்பர். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்றது வந்து நம்ம கை அளவுலேயே ஆயிடுச்சு. இப்போ ரீல் சுற்றி பார்த்த காலம் போய் இப்போ வந்து நம்ம மொபைல்லையே வந்து படங்களை பார்க்கலாம், ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுறதுனால. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? டெவலப்மெண்ட் 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 வேற யாரையும் இந்த மனசுலாம் வச்சுக்காதீங்க. டெவலப்மெண்ட் வர வர தானா அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். அது மாறுறதுக்கு யாரால முடியலையோ அவங்க வந்து கூட்டத்தண்ணி மாதிரி ஆயிடுவாங்க. சிம்பிள். ஓகே. அண்ட் இப்போ வந்து சினிமாவை தாண்டி வெப் சீரிஸ்லாம் செம ட்ரெண்டிங்லலாம் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா படம்ன்றது மேக்ஸிமம் ஒரு 2.5 hours. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் பார்க்குறவங்களுக்கே வந்து என்ன ரொம்ப பெரிய படமாக இருக்குதுன்ட்டு. ஸோ அதை வந்து அழகாக ஷார்ட் பண்ணி நம்மளுக்கு வெப் சீரிஸால் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நீங்களும் வந்து வெப் சீரிஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ வெப் சீரிஸ் மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அண்ட் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய வெப் ஆல்ரெடி சீரிஸ் 2 வெப் சீரிஸ் நான் பண்ணி ரிலீஸ்லேயே இருக்குது. ஒன்று வந்து அமேசான் ப்ரைமில் வந்து சுழல், சுழல். அடுத்தது வந்து சோனி லைவில் வந்து இந்த ஆக்சிடென்டல் ஃபார்மர்ஸ். ஆக்சுவலாக அதை பற்றி அது நல்லா இருக்கும். வித்தியாசமாக ஹீரோக்கே தெரியாமல் அவரையே வந்து ஆனா கடைசியா நீங்க தான் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி அது லீடே நீங்க தான்ன்ற மாதிரி இருக்கும் அது. அதாவது 2 விதத்தில் வந்து வெப் சீரிஸ் நல்லதும் இருக்குது, அதில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சென்சார் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க நம்ம ஆட்கள் இன்னும் கொஞ்சம் சில கொச்சையான இல்லை வல்கரான வார்த்தைகளை யூஸ் பண்ணாக்கா ஜனங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு இவங்களாம் ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வளர்த்து விடுறாங்க. டிப்ளமசி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம தான் கொண்டு வரோம். என்னதான் வந்து நமக்கு தெரிஞ்சாலும் எதிர்க்க இருக்கிறவங்களும் நமக்கு நம்மளை மாதிரி ஒரு நல்ல மனுஷன்தான் அப்படின்னு நினச்சாலே வார்த்தைகள் வந்து தப்பாக வராது.